ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்மை குறைவு தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வயது ஆகும் பொழுது ஆண்குறி சுருங்குவது ஏன், சரிங்களா? அந்த டாப்பிக்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஏன் நடக்குது, இந்த ப்ராசஸிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இதனால் என்னென்ன நம்மளுக்கு அடையக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சோசியல் ஸ்டேட்டஸ்கள் என்ன, சமுதாய ரீதியாக எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதே நேரத்தில் இது வயது ஆகும் பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதா அல்லது இளம் வயதிலே வருதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் தியரட்டிக்கலான வீடியோ, சரிங்களா? அதனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி தவிர்க்கலாம்ங்கிற ஒரு அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? அதனால் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குமாறு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் பிறந்து இளமை பருவத்தை அடைந்து வாலிப பருவத்தை அடைந்து மத்தியஸ்தமான ஒரு இதில் முதுமை பருவத்தை அடைந்து இயற்கையோடு கலந்துக்க வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு தன்மை. எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அதுதான். இந்த வகையில் பார்க்கும் பொழுது தர்மார்த்த காம மோக்ஷ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 வகையான அடிப்படை குறிக்கோள்கள் எல்லா இதுலேயும் கூறப்பட்டிருக்குது, சரிங்களா? இந்த காம அப்படி சிந்தனைகள் வரும் பொழுது உடலுறவு ஒவ்வொரு மனிதனுக்கு கட்டாயமாக்கப்படுகிறது. உடலுறவு பண்ணுறது ஏன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் விலங்குகள் மாதிரி இல்லாமல் சமுதாய ரீதியாக குடும்பமாக வாழ ஆரம்பிக்கிறான். அப்படி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் அந்த குடும்ப கட்டமைப்பு மாறி போயிடாமல் இருக்கிறதுக்கும், அதே நேரத்தில் தனது பார்ட்னரை திருப்திப்படுத்த வேண்டுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த உடலுறவு மிக மிக அவசியமாகிறது. அதே குடும்ப ரீதியாக இருக்கும் மனிதர்களுக்கு கட்டாயமும் ஆக்கப்படுகிறது, சரிங்களா? அவன் தன் மனைவியை பார்ட்னரை திருப்திப்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பமான அமைப்பு இதாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த குடும்ப கட்டமைப்பு சிதைந்து போகிறதுக்கு பல அடிப்படை காரணங்களை பார்த்திங்கன்னா அதில் இது ஒன்று. கேட்டால் அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமை, அந்த கொடுமை, இந்த கொடுமைன்னு அப்புறமா தான் சொல்கிறாங்களே ஒழிய, ஒரு கணவன் மனைவியை திருப்திப்படுத்திட்டானாலே அதை காட்டிலும் வேறு இது செல்வம் வேறு எதுவுமே கிடையாது, சரிங்களா? இது ஆழ்ந்து அனுபவித்த உங்களை போல ஒரு வயதான அவர்களுக்கு தெரியும். இது இளைஞர்கள் சரியான முறையில் பின்பற்றுறது கிடையாது. சரி, நம்ம டாபிக் உள்ளே வருவோம். நம்ம எதுக்கு வளன்னு அடுத்ததில் பேசிட்டு போகிறதுக்கு. ஆமாம், நம்ம டாபிக் உள்ளே வருவோம். ஏன் இந்த மாதிரி வயதாகும் பொழுது ஆண்மை குறைவு, அதாவது ஆண்குறி எழுச்சி ஆண்குறி சுருக்கம் நடைபெறுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பலவித காரணங்கள் இருக்குது. மிகவும் அடிப்படையான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தி மிக மிக குறைய ஆரம்பிச்சிடும். அதற்கு காரணம் போதுமான உடற்பயிற்சிகளோ, அதே நேரத்தில் ஃபிசிக்கல் ஒர்க்குகளோ இல்லாமல் இருப்பது, அதே நேரம் மன ரீதியாக அவர்கள் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்தப்படுவார்கள். மன உளைச்சல்கள், பொருளாதார சிக்கல்கள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய நார்மலான அந்த ஹார்மோனுடைய உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி சார் நீங்கள் அந்த விழா சொல்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, எல்லாத்திற்கும் அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா பிட்யூட்ரி ஹார்மோன் தான். இந்த பிட்யூட்ரி ஹார்மோன் மனிதனுடைய புற குண நலன்களுக்கு, அதாவது அக குண நலன்கள் வேறு, கோபப்படுதல் அதெல்லாம் வேறு. ஆனால் புற குண நலன்களுக்கு வெளியில் உள்ள பிரச்சனைகள், டிப்ரெஷன், இந்த மாதிரியான தூக்கமின்மை, இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வரும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாதிப்புகள் இருக்கிறதுனால அந்த சுரப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோனுடைய உற்பத்தியை குறைக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் பிளட்டில் கலந்து டெஸ்டிக்கலில் அடைந்தால்தான்
டெஸ்டோஸ்டானை வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அந்த செர்டோல் செல்கள் இதெல்லாம் நிறைய செல்கள் இருக்குது. அதெல்லாம் டீப்பான ஃபிசியாலஜிக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா அந்த டேர்ம் சொல்லியாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் புரியாது, சரிங்களா? அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டெஸ்டோஸ்டானோட உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த டெஸ்டோஸ்டானோட உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே லோ லிபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம உணர்வுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி காம உணர்வுகள் குறைய ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேட் டெபாசிஷன் வந்து ஆக ஆரம்பிக்கிறோம். ஃபேட் டெபாசிஷன் வந்து வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்டாமினல் ஃபுட்பால் பெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து பட்டெக்ஸ் இந்த மாதிரியான இதுகள்லாம் வரும்பொழுது அந்த ஃபேட் டெபாசிஷன் ஆகிட்டு கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கக்கூடும். இந்த அதிகரிக்கப்பட்ட கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இரத்த குழாய்களை படியும் பொழுது ஸ்கேலிங் எனப்படும் ஒரு நிகழ்வு மூலமாக இரத்த குழாய்களில் இரத்தம் கடத்தப்படுவது வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா திசுக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனும் அங்கே மைட்டோகாண்ட்ரியல் திசுக்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியும் வந்து பாதிக்கப்பட்டு போய்விடும், சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த டெஸ்டோஸ்டான் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாதிப்பு ஸ்கேலிங் நடக்கும் பொழுது இயற்கையாகவே ஆண்குறி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்து அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேடி பிடிக்கிற அளவுக்கு பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இதுதான் இந்த ஸ்டேஜை நம்ம தவிர்த்துக்கிட்டாலே போதும். நல்லா வந்து உடற்பயிற்சியும் டெஸ்டோஸ்டானை இயற்கை முறையில் அதிகரிக்கப்படக்கூடிய கோக்சுரா, சிலாஜித்து, அஸ்வகந்தா, சதாவரி இந்த மாதிரியான ஃபுட் சப்ளிமெண்ட்டுகளை பயன்படுத்திக்கொள்வது. சில நேரம் ஆக்சிடென்டல் கேஸ்ட்ரேஷன் நடக்கும். ஏதாவது வண்டியில் போகும்போது இந்த மாதிரி போகும்போது விதை அடிபட்டு டெஸ்ட்ரக்ஷன் ஆயிரும், சரிங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக டெஸ்டோஸ்டானை கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் தகுந்த ஆங்கில மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில். எல்லாரும் அதை வந்து எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஆமாம், அதை வந்து எடுத்துகிட்டு அதில் நம்ம இது பண்ணும் பொழுது இந்த டெஸ்டோஸ்டான் அளவு கூடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே ஃபேட்டுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கிறோம். அந்த ஃபுட்பால் அப்டாமினன் பெல்லின்னு சொல்லக்கூடிய அதுவும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பித்தோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல் ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து இந்த ஆண்குறி வந்து நீட்சித்தன்மை கொஞ்சம் அது இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இயற்கையாகவே ஆண்குறி வந்து கொஞ்சம் சைஸில் பெருசாக ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் உங்களுக்கு உடலுறவு கொண்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளையாவது அது வந்து அந்த எழுச்சியின் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வந்து இதாகிட்டு வரும் பொழுது சில நேரம் நீங்கள் இதை கண்டுக்கிறாமல் விட்டுருவாங்க சிலவங்க. பரவாயில்ல, ஆனது ஆகிட்டு போகுது, இது நம்ம என்ன பேரம்பேத்தி எடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு அவங்க இந்த மாதிரியான இதில் ஒரு சலிப்புத்தன்மையை ஏற்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேட்டு சேர்ந்தப்பட்ட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனால் குறைக்கப்பட்ட ஃபேட்டு வந்து சேர்க்கப்பட்ட ஃபேட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய மிச்சம் அடுத்து சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டானை ஈஸ்ட்ரோஜனாக மாற்றிவிடும். ஈஸ்ட்ரோஜனாக மாற்றிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற லிபிடோவும் ரொம்ப குறைஞ்சி போயிடும், காம சிந்தனையே இருக்காது, சரிங்களா? உடலுறவு பண்ணுறதுக்கு போதுமான ஆற்றலும் வந்து இருக்காது. இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய 55 வயதில் வெளிநாட்டில் உள்ளவனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது, நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு 70 வயதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் பொழுது அந்த சுரப்புகள் சுரக்கும் பொழுது யூரின் போகிறதுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து சிரமப்படுவார்கள். அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வாக இருக்கும். சில மருந்துகள் இருக்குது, ஆனால் அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல் ரேட்டுங்கிறது தெரியலை. அறுவை சிகிச்சையும் அதற்கு வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. சரி, அது ஒரு கான்செப்டாக இருந்தாலும் இது எல்லாம் வராமல் தடுக்க வைப்பதற்குரிய ஆற்றல் டெஸ்டோஸ்டெரானுக்கு மட்டும்தான் உண்டு, ஆண் ஹார்மோனுக்கு மட்டும்தான் உண்டு, சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த சரியான அளவுல உடற்பயிற்சி நான் சொன்னக்கூடிய அந்த அஸ்வகந்தா, கோக்சுரா, சிலாஜித்து, சதாவரி இது எல்லாம் வந்து மதன காமேஸ்வர லேகியம், அதே நேரத்தில் வந்து
செவனப்ராஸ் லேகியம். செவனப்ராஸ் வந்து அது கொடுக்குறது இல்லைனாலும் அது வந்து இந்த ஹார்மோன் உற்பத்திக்கு வந்து ஒரு முக்கிய இடத்த வந்து வகிக்குது. அது எல்லாம் வந்து எடுத்துக்கொள்வது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா உணவு ரீதியாக வரும்பொழுது இந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஓட்ஸு, பார்லி இந்த மாதிரியான இதுகள்லாம் வரும்பொழுது அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஃபேட்டை குறைக்கிறது மூலமாக அது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணப்பட்டு இந்த டெஸ்டோஸ்டரான் உற்பத்தியை வந்து அதிகரிக்க வைக்கும். இப்படி இருந்தாலே போதும், நம்ம எந்த வயதாக இருந்தாலும் சரி இந்த ஆண்குறி எழுச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிச்சிடும். எவ்வளவுதான் இருந்தாலும் சரி அந்த இது வந்து உதாக ஆரம்பிக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் விட்டுட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் மீண்டு வருவதற்கு ரொம்ப ஒரு சிரமம். வெளிநாட்டில் உள்ளவங்களாம் மேக்சிமம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தொப்பை பிரச்சனை அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. அதனால தான் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலேயும் வந்து உடலுறவு விஷயத்தில் வந்து நல்ல இதாக இருந்தாங்க. ஆனால் நம்ம இந்தியாவிலையும் ஆதி காலத்துலேயும் 80 வயது வரைக்கும் நல்ல உடலுறவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி இருந்த காலகட்டங்கள், சூழ்நிலைகள், வேலை வாய்ப்புகள் அது எல்லாம். இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லேசியான ஒரு வாழ்க்கை, ஹைலி கலோரி அதிகமான உணவுகள். அன்றைக்கெல்லாம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி எல்லாமே தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான இதுகளுக்கு தான் எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த ஊரில் போனாலும் ஈஸியான அவைலபிலிட்டியாக ஆரம்பிச்சிடுது. அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி வந்து அந்த விலங்குகளோட உற்பத்தி பிராய்லராக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியலாக என்னென்ன சேர்க்க முடியுமோ சேர்த்து அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்மோனுடைய இது வந்து ஒரு வகையில் வந்து இது பண்ணிட்டு போனாலும் அது வந்து இளமை காலத்திலே அது வந்து பல பேருக்கு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேட் டெபாசிஷன் இந்த மாதிரியான இதில் வரும்பொழுது ஆண்குறி எழுச்சியின்மை வந்து நடந்து அவங்களுக்கு வந்து மேலும் வந்து பாதிக்கப்பட்டு போயிடுது. சரிங்களா? இது வந்து தியரேட்டிக்கலான ஒரு வீடியோ தான். அதனால் உங்களுக்கு வந்து கடைசி பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கோம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு முறை இந்த வீடியோவை பார்த்து ஓரளவு தெளிவுபட்டுக்கிறங்களேன். ஆமாம், வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஆதரவு தந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணி எனக்கு எப்போதும் போல் ஆதரவு தருமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.